பெருச்சாலி சவுண்டு மாரி கேக்குதோ? இது அது இல்லைங்க. கிஸ்ஸு படம் இப்ப தான் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டான்ஸ் கொரியோகிராஃபர் சதீஷ் கிருஷ்ணன், நம்ம கவின், பிரீத்தி, விடிவி சாரு, அப்புறம் மிர்ச்சி விஜய் அண்ணா, சக்தி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய தேவயானி மேம் இருக்கிறாங்க. ஒன் ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்து படத்தில் இருக்கிறாங்க. அந்த கெஸ்ட் யார் அப்படிங்கிறத ஒரு கேமியோ அப்பீரியன்ஸ். அவங்க வந்து நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி படங்களில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வராங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய கிஸ் படம் முத்தத்தால் நனைய வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முத்தத்தை கொடுத்து காதலை கொடுத்து ஒரு மாதிரி இதுதாண்டா அதுதாண்டா அப்படிடா அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்கள், நிறைய காட்சிப்பதிவுகள் வந்து நம்மளை வந்து நிறையாவே வந்து மனசுக்கு ஹார்ட் டச்சிங்காக வந்து இருந்தது. அதெல்லாம் விட இந்த படத்தில் ஒரு ஃபேண்டசி இருக்குது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்களே வந்து ட்ரெய்லர்லையும் சரி ப்ரொமோஷன்ஸ்லையும் சரி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. கவின் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, என்ன ஃபேண்டசி அப்படின்னா கவின் ப்ரோ வந்து யாராவது லிப் கிஸ் பண்ணுறத பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து அவருக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இப்போ 2 பேர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சேர போகிறாங்களா, பிரிய போகிறாங்களா, டிவோர்ஸ் ஆக போதா, சாக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் 2 டாக் வந்து கிஸ் பண்ணோம், அந்த டாகுக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே வந்து கவின் ப்ரோவால் கெஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சக்தி வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த சக்தி எப்படி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு தான் விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ் ஓவரில் படத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து படத்துலேயே போய் பார்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ராஜா காலத்து கதைக்கு போயிட்டு அங்கே நடந்த ஒரு சம்பவம், அதில் வரக்கூடிய ஒரு சாபம் இவரை வந்து பாதிக்குது, அப்படியே தொட்டு வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. படத்தில் கவின் ப்ரோவோட பேர் வந்து சம பேர். அவரோட டீமால், அவரோட அண்ணா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவுமே வந்து படத்துல போய் பாருங்கள். நெல்சன், எதுக்கு வந்து சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு, நெல்சன் தான் வந்து கவின் ப்ரோவோட பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சாபம் வாங்கின ஒரு பையன் அந்த சாபத்தை எப்படி போக்குறான், அதாவது யாராவது கிஸ் பண்ண அவங்களோட ஃபியூச்சர் வந்து தெரியுது இல்லையா, அது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சாபம் தான். அது வந்து நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது இல்லையா. அந்த இதை வந்து எப்படி போக்குறாங்க, ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு பெரிய இழப்பு வந்து அப்படிங்கிற மாதிரி. இதுதான் கதை. என்னப்பா ஸ்டோரி வந்து ரொம்ப நார்மல் ஸ்டோரி மாதிரி இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி. நான் அந்த வந்து ஒரு நார்மல் ஸ்டோரிக்குள்ள ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வந்து அதை வந்து சதீஷ் கிருஷ்ணன் டைரக்டர், டான்ஸ் கொரியோகிராஃபர், அது அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் தானே அவர், பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்து சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து மியூசிக்கை போட்டு எலிவேட் பண்ணி. நான்லாம் இந்த படம் பார்த்துட்டு ஜென் மார்ட்டினோட பெரிய ஃபேனாகவே வந்து ஆகிட்டேன். ஆமாம், பயங்கரமாக இருந்தது மியூசிக். அதுவும் இன்டர்வல் போர்ஷனில் கவின் ப்ரோ வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி முட்டி போட்டு இப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார். அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அது என்ன பாட்டு, அந்த மியூசிக் எல்லாம் போட்டு ஒன்று கொடுத்துருப்பார் பாருங்க. ஐயோ தலா, ஜென் மார்ட்டின் வேற லெவல். அவர் தான் வந்து ஃபியூச்சர். எப்படி சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு வந்து ஒரு அனிருத்தோ, அதே மாதிரி கவின் ப்ரோக்கு வந்து ஒரு ஜென் மார்ட்டின் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க காம்போவில் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும். டாடாலாம் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். இது நம்ம என்னது பிளடி பெக்கரில் வந்து கிளப் வைபிங்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், தாத்தா தாலாட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும். இப்போது இந்த படத்துலையுமே வந்து திருடி பாட்டு நம்ம எல்லாரும் ஹார்ட்டை வந்து திருடிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்னாலேன்னு விக்னேஷ் சிவன் அவரோட ஒரு இதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸ்லாம் வருதுங்க, அடிச்சு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக பறக்குங்கிற மாதிரியான ஒரு சாங்கு, ஒரு கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடுங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட வரிகள், எப்படிப்பட்ட வேலைப்பாடு ஜென் மார்ட்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கதையை பற்றி பேசி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, கண்டென்ட் மாதிரி போயிட்டுருக்கு. இவ்வளோதாங்க கதை. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவா, காமெடியா, ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் வந்து உள்ள ஒன்று இருக்குது. அதாவது கவினோட அப்பா சார்ந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி எமோஷனல் மூமெண்ட் ஒன்று இருக்குது. தேவயானி மேம் அந்த சொன்னால ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸாக ஒருத்தவங்க வராங்க, கேமியோவாக ஒருத்தவங்க வராங்க, பழைய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து சூப்பராக இருந்தது. மிர்ச்சி விஜய் அண்ணா, அவர் வந்து நீதாயா ஹீரோவோட ஃப்ரெண்டு, இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் விஜய் சாருக்குலாம் வந்து விவேக் சார் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காமெடிலாம் பண்ணுவாங்க. பத்ரி படத்தில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஸ்மாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி கவின் ப்ரோ கூட வரக்கூடிய நம்ம விஜய் சார் இருக்கார் இல்லையா, விஜய் ப்ரோ இருக்கார் இல்லையா, மிர்ச்சி விஜய் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க அடிக்கிற கவுண்ட்ரு, நக்கல், நையாண்டி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் விட தூக்கி சாப்பிட்டு சொருவி செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு மாதிரி மேக்ஸ் கிளாஸில் உட்காந்த மாதிரி இருந்த நமக்கு வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சது யார் அப்படின்னா விடிவி கணேஷ் சாரும் அவரு கூட சேர்ந்து ஒரு டான்சர் ஒருத்தர். அவர் நம்ம நிறைய பாடல்கள் வந்து டான்ஸரை பார்த்துருப்போம். அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. எனக்குலாம் வயிறில் எரியும் தெரியுமா.
அஜித் ஃபேன்ல அவர் ஒரு ஃபன்னு, அது ஒரு சிவகார்த்திகேயனோட ஒரு படத்தோட ஒரு கேமியோ இல்ல ரெஃபரன்ஸ் ஒன்று வருது, ரெமோ படத்தோட ரெஃபரன்ஸ் வருது. அந்த சீனு பிளாஸ்ட் ஆகி தியேட்டர்லாம் கொளுத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்தில் காதல் மட்டும் ஒரு கோட் பண்ணல, காமெடியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்திலும் சின்ன சின்ன ஓட்டைகள், கொஞ்சம் என்னப்பா இந்த இடம் கொஞ்சம் அப்படி போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு கிரிட்டிக்ஸாக வந்து நம்ம படம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம போய் ஜாலிக்கு ஒரு 190 ரூபா 200 ரூபா காசு கொடுக்குறோம், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபேண்டசியான காமெடியாக ஒரு நல்ல ஒரு லவ் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக நான் வந்தேங்க. நீங்கள் எனக்கு வந்து இந்த கதையில் இந்த நாட்டு அங்கே போய் கனெக்ட் ஆனால் தான் இதை இப்படினால முடிச்சு போட முடியும்னா, அது நிறைய படங்களில் முடிச்சு போட முடியாது, வீட்டுக்குள்ளேயே அதை உட்காந்துருக்கணுங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். அதை அடிச்சிடாதீங்க. முத்தக்காட்சிகளை பற்றி பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா, டைட்டில் வந்து கிஸ்ன்னு வச்சிருக்காங்க, அதுக்காக படம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நொச்சு 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 நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போலங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து படத்துக்கு போனேன். ட்ரெய்லர்லேயுமே ஓப்பனிங் ஷாட்டில் சக்தி ப்ரோ லிஃப்ட்டுக்குள்ளே வா அவன் உதட்டில் உப்பு இருக்கான்னு பார்க்குறேன்னு ஒரு பொண்ணை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு கிஸ்ஸு, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் இல்லை, ரொம்ப கம்மியான அளவுகளில் தான் முத்தக்காட்சிகள், அதுவுமே வந்து பப்ளிக் அடிக்கிறத வந்து இவர் வந்து காமிக்கவே இல்லை, முத்தம் கொடுக்குறத காமிக்கவே இல்லை. அப்படியே க்ளோஸில் போகிறாங்க, டக்குன்னு கட் பண்ணால் தொடரும்னு சீரியலில் போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் இருந்தது. அப்படியே க்ளோஸாக போகிறாங்க, அப்படி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்தது, சரி அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் வருது, அவங்க அப்படி அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ சக்தி ப்ரோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, சக்தி ப்ரோவும் இன்னொருத்தருக்கும் ஹீரோவுக்குமே வந்து ஒரு சீன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. கிஸ்ஸுன்னா நல்லா தானே இருக்கும், யாருக்கு வேண்டாம், அம்மா நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ட்ரோல் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வர்ற அந்த ஜென் மார்ட்டினோட வேலைப்பாடு சொன்னேன் இல்லையா, நாலு அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அப்படி சேஸ் பண்ணி படத்தை பாருங்க, அதுக்கு மேலே நான் வந்து சொல்லவே மாட்டேன். சூப்பராக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் படம் பிளடி பெக்கர் கவின் ப்ரோக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு, எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த ஸ்டார் படம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது, ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஸோ இந்த கிஸ் படம் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, கவின் ரசிகர்கள், அகில உலக கவின் ரசிகர்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிறது நான் வந்து உறுதியாக சொல்லிக்குவேன். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இது டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கு. மற்றபடி ஃபேமிலியாக என்னப்பா கிஸ்ன்னு சொல்கிறீங்க, ஃபேமிலிலாம் போகலாமான்னா 100% போகலாம். சின்ன பசங்களாம் கூப்பிட்டே போய் ஜாலியாக போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பயங்கரமாக ஒரு காதல், அதில் ஒரு மாதிரியான பயங்கரமாக ஒரு ஃபேண்டசி ஆட் பண்ணி சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க. நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்துட்டு கிஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். சூப்பர் சதீஷ் ப்ரோ, வாழ்த்துக்கள். டான்ஸில் பயங்கரமாக நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி கலக்கி எங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ டைரக்டர் அவதாரம் எடுத்து ஃபஸ்ட்டு படத்திலே சூப்பர் படமாக வந்து கொடுத்துருக்கீங்க ப்ரோ. நிறைய இந்த மாதிரி நல்லா சிரித்து நல்லா அப்படியே லவ்வை ஃபீல் பண்ணி வித்தியாசமான ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்த மாதிரியான கதைகள் படங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் மூவி. தேங்க்யூ கவின் ப்ரோ. பிரீத்தி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. விடிவி கணேஷ் சார் பயங்கரம். மிர்ச்சி விஜய் என்னை பற்றி பேசி சக்தி ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறையா நீங்கள் பிக் ஸ்க்ரீன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் யூ ஆர் அ ட்ரூ டேலண்டட் கை அப்படிங்கிறத வந்து நாங்கள் டிஜிட்டல்லேருந்தே பார்த்துட்டு வரோம். ஸ்க்ரீன்லேயுமே உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய படங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறது எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம். கிஸ் படத்துக்கு வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கௌதம் யங் கூடவும் ரெட் நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.